என்னோட பேர் கண்ணன். என்னோட ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகில் உள்ள ஏர்வாடி அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அங்கே பக்கத்தில் மாதநாயக்கன்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட ஓர் உயர்நிலை பள்ளியில் என்னுடைய பள்ளிகளை நான் படிக்கிற பள்ளி இப்போ காலகட்டங்களை நான் படித்து முடித்து அதன் தொடர்ச்சியாக மேல்நிலை 2 ஆண்டுகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பும் அதே பள்ளியில் படிக்கிறேன். ஸோ படிக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 11ஆம் வகுப்பு தோல்வியுற்று 12ஆம் வகுப்பும் தோல்வியுற்று ஸோ என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்னவாகணும் என்னவாக போகிறோம் அப்படிங்கிற பெரும் கனவுகளோடு பெரும் நம்பிக்கைகளோடும் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக என் ஊரை சுற்றி வந்தேன். ஊரில் வந்து இவன் குட்டிச்ச ஒரு தண்டம் தேர மாட்டான், இவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் இப்படின்னு நிறைய வசைகளுக்கு நடுவில் ஒரு குடும்பத்துலேயும் ஒரு 5 அண்ணன் தம்பிகளோட ஒரு அக்கா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான். அப்பா வந்து ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் வெண்டார், ஒரு சாதாரண தெருவாக பாத்திரம் எடுத்து கொண்டு போய் விற்கக்கூடிய ஒரு பாத்திர வியாபாரி, ஒரு ஹோல்சேல் வியாபாரியா இருந்து ஒரு நலிவுற்று ஒரு சிறு குறு வியாபாரியா மாறி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. எங்களுக்கு வந்து பள்ளி காலகட்டங்கள்ல இருந்து வறுமைங்கிறது மிகப்பெரிய அளவில் எங்களை போட்டு ஆட்கொண்டதுனால அறிவை மட்டுமே முழுமையாக நம்பி இருந்தோம். ஸோ 11ஆம் வகுப்பும் ஃபெயில் ஆகி 12ஆம் வகுப்பும் ஃபெயில் ஆகி 2003ஆம் ஆண்டில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்னுடைய முதல் அண்ணங்கிட்ட வந்து நான் ஒரு ஆஃபீஸ் பாயா என்னோட கரியரை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே ஒரு சினிமா ஃபீல்டில் அவர் இருந்தார். அந்த இதில் ஆஃபீஸ் பாயா இருந்த நான் வந்து அவர்கிட்ட ஒரு 4-5 மாத காலகட்டம் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து அவர் கிட்ட இருக்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது எனக்கு பிடிக்காம அவர் என்னை வசைப்பாடிட்டே இருப்பார். அது பிடிக்காம நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் என் ஊரில் இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்னுடைய பள்ளிக்கால நண்பன் அவர் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்காமல் அவர் போய் அங்கே திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் போய் ஹெல்ப் கேட்டப்ப நீ வா நான் உன்னை பனியன் கம்பெனியில் சேர்த்து விட்றேன்னு சொல்லி ஒரு டையிங் ஃபேக்டரியில் கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. 75 ரூபாய் சம்பளம், 22 ரூபா 50 காசு சாப்பாட்டுக்கு காசு எடுத்துப்பாங்க, 52 ரூபா 50 காசு. ஒரு மாத காலகட்டம் அங்கே இருந்தேன். உடனே 2003ஆம் ஆண்டு எங்கள் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வர சொன்னார். வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேலையை எனக்கு பிடிக்கல. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் 2003 டிசம்பர் மாதம் என்னுடைய நண்பன் வந்து நெருங்கிய நண்பன் சிநேகிதன் சரவணன், அவங்க அப்பா வந்து சலூன் ஜாப் செய்வார், சலூன் ஜாப்ஸ் நாவிதர். ஸோ இப்போ நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது, நம்ம இதை செஞ்சால் நமக்கு ரொம்ப இது லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு, நம்ம இதில் நம்ம அப்பயே ஜெயிச்சிடலாம். அப்பயே எனக்கு ஒரு தொழில் முனைவு ஐடியா வந்தது. சரி சலூன் தொழிலை கற்றுப்போம் அப்படின்னு சொன்னப்போ யோசிச்சப்போ தான் உடனே நான் சென்னையில் இருந்தப்போ எங்கள் அண்ணனுக்கு பக்கத்து வீட்டுக்காராக இருந்தவர் ராஜேஷ், அவர் வந்து ஸ்பென்சர் பிளாசாவில் பியூட்டி வேர்ல்டுன்னு ஒரு கடை வச்சிருந்தாரு. அவருடைய தொலைபேசியை அழைச்சி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவை சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு கற்றுக்கணும் ஆர்வம் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டப்ப கிளம்பி வாங்க கண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு அன்னைக்கு கூப்பிட்டாரு. வந்துட்டேன். டிசம்பர் 6ஆம் தேதி 2003 ஒரே ஒரு 500 ரூபா நோட்டோட முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு செருப்பு இல்லாமல் ஊரை விட்டு கிளம்பி வந்தேன் இந்த மெட்ராஸுக்கு வந்துட்டு அதன் பிறகு 2004 ஜனவரி 2ஆம் தேதி அந்த பியூட்டி வேர்ல்டில் வேலை பார்த்த முருகன் அப்படிங்கிறவர்கிட்ட மடுவின்கரை பக்கத்தில் NGO காலனியில் ஒரு சலூன் கடையில் ஜாப் கிடைக்குது. ஜனவரி 2ஆம் தேதி வந்து நான் 2004 நான் அவர்கிட்ட சேர்றேன். சேர்ந்த முதல் நாளே என்னோட அக்ரிமெண்ட்டு 10 ரூபா சம்பளம், 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வேலை செய்யணும், 6:30 மணிக்கு வந்து கடையை திறந்துடணும், உனக்கு 10 ரூபா தான் தம்பி சம்பளம் தருவேன், தொழில் கற்றுக்கலாம், மதியானம் சாப்பாடு வாங்கி தருவேன், காலையில் நாஸ்டா வாங்கி தருவேன். இதுதான் என்னோட அக்ரிமெண்ட்டு. காலங்கள் போச்சு. அக்கா திருமணத்துக்கு ஊருக்கு போனேன். அங்கீகாரம் இல்லை குடும்பத்தில். ரொம்ப இவன் ஒரு சலூன் அமட்ட வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக வசைப்பாடுனாங்க. சரி இருந்தாலும் விடாமுயற்சியோட நான் இதை தான் செய்வேன், நான் ஃபாரின் போவேன், நான் போய் சம்பாதிப்பேன், நான் லான்சர் காரோட வருவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்த கனவுகளோட பயணம் பண்ண ஆரம்பித்தவன் தான் கண்ணன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இது இல்லாமல் திருப்பி அங்கேருந்து அங்கே சென்னையில இருந்து தங்குறதுக்கு இட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேப்பம்பட்டு அங்கே போய் அண்ணா நான் உங்ககிட்ட வேலை செய்வேன், என்னை வந்து நீங்கள் தங்க வச்சுக்கணும், 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதா என்னோட அக்ரிமெண்ட். அவ்வளோதான். கிட்டத்தட்ட வடபழனி 100 ஃபீட் ரோட்டில் இருந்து கேசவர்த்தினி நகர் வரைக்கும் நடந்து ஒவ்வொரு சலூன் கடையாக ஏறி இறங்கி அந்த ஒரு வேலையை பிடிச்சேன். வேப்பம்பட்டில் எங்கள் மாமா கடையில் வேலை இருக்குன்னு ஒரு நண்பர் கூட்டு போய் விட்டார். அங்கே போய் அங்கே ஒரு 2-3 மாத காலகட்டங்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வேண்டாம் தங்குறது இடம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வேதாதிரி மகரிஷியோட உடற்பயிற்சி, தியானம், யோகா இது எல்லாமே பயின்றுக்கிட்டு அவரை போய் நேரில் பார்த்துட்டு வந்துட்டு ஸோ 2005 முடிகிற வரைக்கும் இப்படியே சலூன் ஜாப் அப்படியே பயணம். சரி ஒரு நாள் 2005 முடிவில் குடும்பத்துலேயும் அங்கீகாரம் இல்லை, இப்படி நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு இதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உதறி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச உடனே
கேரியரை ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜேசிபி கிளீனருக்கு போயிட்டேன். ஜேசிபி கிளீனர் வேலைக்கு என்னோட பக்கத்து வீட்டு நண்பர் அவர் கூட்டு போய் விட்டதுனால அண்ணா கூட்டு போட்டு அதை கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஜேசிபி கிளீனர் வேலைக்கும் அந்த டிரைவருக்கும் எனக்கும் சூட் ஆகல. முதல் மாத சம்பளம் வாங்கி நின்றுட்டேன். 2006ஆம் ஆண்டு பொங்கல் முடிஞ்சு என்ன பண்ணுற போகிறோன்னு தெரியல. அப்போ எங்கள் ஊரில் ஃபேப்ரிகேட்டிங் பிஸ்னஸ் பண்ணி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஃபேப்ரிகேஷன் கம் எரெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய கான்ட்ராக்டர் இருக்காரு, எங்கள் அண்ணனோட பெரிய அண்ணாவோட நண்பர். ஸோ அவரு கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பரோட அப்பா வந்து சரி வாடா நீ வந்து ஃபேப்ரிகேஷன் வெல்டிங் ஹெல்பிங் இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வெல்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லவும் பிப்ரவரி மாதம் கிளம்பி கோயம்புத்தூர் போகிறேன். போன உடனே அங்கே அந்த முதலாளி அவர் அண்ணா பெரியசாமி அண்ணா அவர் பார்த்துட்டு நீ ஏன்டா நீ இதெல்லாம் போய் கஷ்டப்படுற, நீ ஆஃபீஸ் பாயாக இரு, ஆஃபீஸ் பாயாக இருந்துட்டு பர்ச்சேஸ் அசிஸ்டன்ஸ் இது அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீ இதில் வந்து உன்னோட கரியரை பில்ட் பண்ணிக்கோன்னு அவர் அன்னைக்கு ஐடியா கொடுத்தாரு. இமீடியட்டாக நான் அன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம், தினமும் சாப்பாட்டுக்கு 50 ரூபாய், ஆஃபீஸ் பாய் ஜாபு. ஸோ அங்கே ஒரு 4 மாதம் பிப்ரவரி முதற்கொண்டு ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே வேலை செய்கிறேன். அப்போ தான் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்து 2006ஆம் ஆண்டு படிப்போம் அப்படின்னு தேர்வு முடிவை பார்த்துட்டு படிப்போன்னு சொல்லி அன்னைக்கு அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி 22 தான் இருந்தது. அன்னைக்கு அப்ளை பண்ணி ஒரு பல் தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். படிக்கிறப்ப என்ன படிக்கணும்னு தெரியாது, வறுமையிலேருந்து மீண்டு வந்துடுவோம் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவுகளோட பரத் காதல் படத்தில் பறந்து போவார், தொட்டு தொட்டு என்னை வெற்றுக்களி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ளூ கலர் ஸ்கூட்டியில் அவர் வச்சிருந்த ஒரு பழைய காலத்து கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு அப்ளிகேஷன் வாங்க போகிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியோட அப்ளிகேஷன் வாங்கி போட்டுட்டேன், போய் படிக்க போகிறேன். 3 வருஷம் கல்லூரி வாழ்க்கை கிருஷ்ணகிரியிலே படித்து முடிக்கிறேன். படித்து முடிக்கக்கூடிய தருணங்களில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருந்தாலும் 3 தேர்வுகள் எழுதணும். என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க, ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த நாள் கட்டு போட்டுட்டாங்க, பிஓபி கட்டு கால் உடஞ்சி. அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாமு. எனக்கு படிங்க, நான் கண்டென்ட்டை மட்டும் படிங்கன்னு எங்கள் அண்ணியை உட்கார வச்சு படிக்க வச்சு அன்றைக்கி கேட்டு காதில் கட்டு அடுத்த எக்ஸாம் எழுதி அதையும் கிளியர் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ பாஸ் பண்ணி வந்து ஸோ தடியை ஊனிக்கிட்டு ஒரு கம்பெனியில் கான்செப்ட் எஸ்னு கோயம்புத்தூர் வேலைக்கு போய் அவருக்கு இந்த தடி ஊனிட்டு வர உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவர் 1 மாத காலத்தில் 6000 ரூபா காசை கொடுத்து நீ போயிட்டு தம்பின்னு வழி அனுப்பிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சரி விடாமுயற்சியோட அடுத்த துறை தேடுவோன்ட்டு சொல்லிட்டு சர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சர்வேயில் உள்ள போவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போனால் அங்கேயும் ஒரு ஏமாற்றம். அங்கே போனால் அங்கே இருக்கிற நிறுவனத்தில் வந்து முறையான சாப்பாடு இல்லை. சரி நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கம்பெனிக்காக முழு உழைப்பையும் தரோம், கம்பெனி நம்மள அங்கீகாரம் இல்லாமல் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு கோவாவிலேருந்து பெங்களூரில் ட்ரைனிங் முடிச்சு கோவா போயிட்டு கோவாவிலேருந்து திருப்பி 1 மாதத்தில் திருப்பி வந்துட்டேன். ஸோ ரொம்ப வாழ்க்கையோட விரக்தி. சென்னை வந்தேன். சென்னையிலையும் வந்து சின்ன இது கடைசியாக அந்த பல்லாவரம் 200 ஃபீட் ரோட்டில் கண்ணீரோட பயங்கரமாக விரக்தியோட அழுது முடிச்சு என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து கடைசியாக கிருஷ்ணகிரியில் வந்து எங்கள் வாதியார் வந்து எங்கள் அக்கா ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க பார்த்துக்கோன்னு சொன்னார். அங்கே போனேன். அங்கே இருந்தப்போ பழைய ஸ்ட்ரக்சரல் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் ஸ்டீல் பிளான்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. அவர் வந்து முருகப்பா குரூப்பில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. உடனே கிருஷ்ணகிரி முடிச்சுட்டு முருகப்பா குரூப்பில் கார்பரேட் கம்பெனி 6000 ரூபா சம்பளம். என்எம்ஆரை ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டீல் பிளான்ட் ப்ராஜெக்டில் ஒர்க்லாம் பண்ணேன். பார்த்தேன். என்னோட எஃபிஷியன்சி பார்த்துட்டு மாதம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி என்எம்ஆரில் ஒரு 10,000 ரூபா சம்பளம் ஜென்யூனாக வந்தது. அதுக்கப்புறம் இசிசியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போவோம், இது ஆசிட் ப்ரூஃபாக இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சிவில் தானே படிச்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் போவோம்னு சொல்லிட்டு இசிசியில் செலக்ட் ஆகி ஆந்திரா பிரதேசம் கடப்பா அங்கே போய் புலிவேந்தலான்னு சொல்கிற அந்த மாவட்டத்தை கடப்பா டிஸ்ட்ரிக்டில் புலிவேந்தலா தாலுக்கில் இடுப்பில் பையன்னு சொல்லுவாங்க, ராஜசேகர் ரெட்டி அவரை அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய இடம். அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆர்கே வேலின்னு சொல்லுவாங்க, APIIIT. அந்த ப்ராஜெக்ட் போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டு குரூஷியல் ஆகி ப்ராப்ளம் ஆகி சேலரி நிற்கிது. ஸோ உடனே ஸ்ரீனிவாச அசோசியேட்ஸில் ஜாயின் பண்ணுறேன், கரூர் வேலம்மாள் ஸ்கூலு. ஸோ அங்கே முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் ஜாப் வெறுத்துருது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போகலான்னு ட்ரை பண்ணுறேன். காசு இல்லை. அப்பா கிட்ட போய் கெஞ்சுறேன். 500 ரூபா ட்ரெயினுக்கு எர்ணாகுளம் போகணும், அங்கே ஹோட்டலில் தரல. திருப்பி அழுக, வேதனை, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சரி இன்னொரு வந்துட்டு நான் இப்படியா என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு அந்த இன்டர்வியூ போயிட்டேன். எர்ணாகுளம் போய் குளிச்சுட்டு அந்த ஃபாரின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேட் ஆடம்ஸ் முதல் ஆளாக சைன் பண்ணிவிட்டு வரேன். ஃபார்ச்சுனேட்டாக அந்த வேலையை நம்பி இருந்து கடைசியாக எனக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் இல்லாதனால என்னை வந்து வீசா வராமல் போயிடுச்சு. ஸோ திருப்பி ஏமாற்றம். திருப்பி முருகப்பா குரூப்பில் சேர்ந்து ஒரிசா போகிறேன். ஒரிசாவில் போய் ஒரு 2 மாத காலம் வேலை பார்த்துட்டு சரி இது ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பக்கமே போவோம், அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட், அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜர்ஸ் இவங்க கூடலாம் முரண்பாடு. ஸோ கருத்து முரண்பாடு வந்த உடனே பிரச்சனையாக அங்கேருந்து வந்துடுறேன். வந்துட்டு தான் சரி நீ சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடாது, இங்கே இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணுன்ட்டு அப்புறம் தான் கம்ப்யூட்டரில் போய் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு உதவியோட மெயில் ஐடிலாம் க்ரியேட் பண்ணி நௌக்கரியில் போட்டு தேட ஆரம்பித்தப்போ தான் 2012 ராம்கோ ஜாப்பு, LNT இன்டர்வியூ, ராம்கோ ஜாப்பு, புர்வன்கரா ஜாப்பு, 3 ஜாப்பை கையில் வச்சுக்கிட்டு எதை தேர்ந்தெடுப்போன்னு சொன்னப்போ தான் என்னுடைய 2012 ராம்கோக்குள்ளே நுழைகிறேன். ஃபஸ்ட்டு கார்பரேட் ஜாப்பு போன உடனே எனக்கு அன்னைக்கு என்கிட்ட எந்த பேப்பர்ஸுமே இல்லை. அன்றைக்கி என்னை நம்பி ராம்கோ தான் எனக்கு முழுமையாக வேலை கொடுத்தது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னா என்னென்னு தெரியாது.
சேலரி ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியாது, ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு வரணும்னு தெரியாது. இப்படி 2012 வரைக்கும் வாழ்ந்துட்டு திருப்பி ராம்கோவில் சேர்ந்து 2012லேருந்து ராம்கோலே ஒர்க் பண்ணிட்டு 2014 கல்யாணம் ஆகுது. திருமணமாகி 2014க்கு அப்புறம் வந்து சரி முரண்பாடாக இருக்குது, மனுஷனை நம்பாமல் வெறும் ரிப்போர்ட்ஸே நம்புகிறாங்களே அப்படின்னு அந்த கார்பரேட்டோட இதெல்லாம் புரியாமல் ரிப்போர்ட்ஸில் நான் வீக்காக இருக்கிறதுனால அந்த ஜாப் அதை போட்டு க்ரஷ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நான் போய் பொழைச்சிக்கிறேன், எப்படியே பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். நிறைய மாத கர்ப்பிணியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போகிறேன், போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். மீண்டும் அங்கீகாரம் இல்லை. தொழில் பண்ணுவேன், உன்னால் முடியும்னு யாருமே சொல்லலை. சரி உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு, நீலாம் எப்படி இருப்பான். அப்போவும் உடனே அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு என் ஊர்லேருந்து கிளம்பி நாமக்கல்லில் வந்து செட்டில் ஆகிறேன். தொழில் பண்ணணும்னு நினச்சா முனிரத்னம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிமெண்ட்டு ஜல்லி மணல் எல்லாம் விற்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் விற்ற முடியும் நம்பிக்கையோடு போனேன், முழுமையான தொழில் திட்டம் இல்லாமல். ஆனால் தொழில் செய்ய முடியுன்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. நம்பிக்கையை மட்டும் நான் என்றும் ஒரு நாளும் இழந்ததில்லை. ஸோ உடனே அங்கேருந்து வந்து ஒரு இரும்பு கடையில் வேலை செஞ்சுட்டு நாமக்கல்ல 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு எனக்கு திருமணத்துக்காக வாங்கின லோனுக்குன்னு எல்லாத்தையும் நெருக்கி இருக்கிற பிஎஃப் பணம் எல்லாத்தையும் வச்சு ரொட்டேட் பண்ணி கட்டிட்டு வேலை தேட ஆரம்பித்தேன். 8 மாத காலம் வேலை தரல யாரும். நூடுல்ஸ் ஆகிட்டேன். அதாவது விரக்தியோட உச்சத்துக்கு போயிட்டு இனி இந்தியாவில் எந்த நிறுவனத்துக்கும் வேலை செய்யக்கூடாது, வெளிநாடு போயிடலான்னு சொல்லி திருப்பி வெளிநாடு ஒலிம்பியா டவரில் வந்து GDCG கன்சல்டன்ட் கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அட்லாண்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓமன் எலெக்ட் ஆகிறேன். கிட்டத்தட்ட 580 ஒமானி ரியால், 98,500 ரூபா சம்பளம். அன்றைக்கி என் நண்பர் அங்கே மஸ்கட்டில் இருக்கார். எவ்வளோ மீதி ஆகும்னா 80,000 ரூபா மீதி ஆகும். வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். கடைசியாக திடீர்னு ஒரு இங்கே பொருளாதார ரீதியாக குடும்பத்தை வழிநடத்த முடியாத நெருக்கடி. என் பையன் பிறந்து 11 மாத காலகட்டம் என்னால் பயங்கரமான நெருக்கடி. என் பையனுக்கு ஒரு நல்ல ட்ரௌசர் சட்டை வாங்கி போட்டு பார்க்க முடியாத ஒரு நெருக்கடியில் இருந்த நான் உடனே செட்டிநாடு சிமெண்ட்ஸில் வேலை கிடைச்சி அங்கே போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜருக்கும் எனக்கும் பிடிக்காமல் போய் அந்த தொழிலையும் அந்த இதையும் ரிசைன் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து 2016 திருப்பி ராம்கோவில் எனக்கு ஒரு கால் வருது எங்கள் பிரசிடென்ட்டு இருந்து. அவர்கிட்ட திருப்பி கூப்பிட்டதுனால சரி வரேன் சார்னு சொல்லி உடனே ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு ராம்கோவில் சேர்ந்தேன். 2024 டிசம்பர் வரைக்கும் ராம்கோவில் தான், ராம்கோ சிமெண்ட்ஸில் ஒரு சேல்ஸ் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கற்றுட்டு எனக்கு அறிமுகம் செய்தது ராம்கோ தான். ஸோ கண்ணனால் முடியும், கண்ணங்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்குது. கண்ணன் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தது அதுதான். ஸோ எல்லா நேரங்களிலும் அங்கீகாரமாக உறுதுணையாக இருந்தது ராம்கோ எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2024 அப்போ நான் தொழில் விடாமல் பண்ணணுன்ற கனவு மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. 2022 இருந்தே நான் தொழிலை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தப்ப என் குடும்பத்திட்ட போய் சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவோம், ஒரு மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி 2022 டிசம்பரில் நான் வந்து டீயை வாங்குகிறேன். 22 ஆகஸ்ட்டில் இந்த மட்ஸ் மைட்டி ஸ்பைசஸ்ன்னு முனிரத்தினம் முன்னாமலை துரைசாமி சாலம்மாள் அப்படின்னு எங்கள் அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணார். மட்ஸ் அப்படின்னு சொல்லி மட்ஸ் மைட்டி ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பைஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள் பயணம் பண்ணி ஒவ்வொரு சண்டேவும் ட்ராவல் பண்ணி அது எல்லாமே ஒவ்வொன்றா கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி பிளானை ரெடி பண்ணி பண்ணலான்னு சொன்னப்போ என் பிரதர் பேரில் ஆரம்பித்த உடனே அவருக்கு முடியல, அவரால் பண்ண முடியல. நான் வந்து டீன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் டிசம்பர் 2022ஆம் ஆண்டு 1.5 கிலோ டீ தூள் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன். வாங்கி சின்ன டப்பாவில் பேக் பண்ணி கொண்டு போய் நானும் என் மனைவியும் ஒரு 20-25 வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் கிராமமாக அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சர்க்கிள்லையும் கொண்டு போய் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ரகமான பிளண்டுகளை வாங்கி பரிசோதனை பண்ணிவிட்டு மக்கள் கொடுத்த ஃபீட்பேக் அடிப்படையாக வச்சு உடனே அந்த 2 பிளண்டை சூஸ் பண்ணி நான் ஒரு 60 கிலோ ஆர்டர் போடுறேன். அதையும் பல்வேறு நபர்களுக்கு சாம்பிள்ஸாக கொடுத்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கிட்டு இம்மிடியேட்டாக அதை அடுத்தது கடைகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்து தெரிஞ்ச சுற்று வட்டாரங்கள் எல்லா பக்கமும் கொடுக்க ஆரம்பித்து அதை மெதுவாக அப்படியே ஃபைன் டியூன் பண்ணுறேன். உடனே எங்கள் அண்ணன் பையன் கல்யாணம் நடக்குது. அவர் வந்து இந்த தொழிலை பார்த்துக்கணுன்னு வராரு. திடீர்னு அவர் வரலைங்கிறாரு. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அடி. இவருக்கு நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னு அவர் வரல. அவர் நம்பி நான் ஆரம்பித்தா அவர் வரலன்ட்டார். திருப்பி சரி வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஊரில் இருந்து எல்லாத்தையும் சொந்த ஒரு ஏர்வாடியிலேருந்து பேக் பண்ணிவிட்டு நாமக்கல் வந்துடுறேன். நாமக்கல்லேருந்து நான் மெதுவாக அப்படியே என்னுடைய ஓய்வு நேரங்களில் அதை ஆப்ரேட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். உடனே ட்ரை பண்ண காலகட்டங்களில் போகிறேன், நிறைய அனுபவங்கள், ஒவ்வொரு இடங்களும் தேடி போனால் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்புறம் பார்த்தேன் ஏன் மக்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம கொடுக்குறது இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பேக்கிங் மாற்றிட்டு ஃபுல்லாக பிராண்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அன்றைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நான் வந்து பயணம் பண்ணி தேடி அறிவை தேடி பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன், பொருளை தேடி பயணம் பண்ணுறேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்சது தான் ஒரு தங்கமான பிளாட்ஃபார்ம், விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். அந்த குரூப் பார்த்தீங்கன்னா விமென்ஸ், மீனா அனில்குமார், இவங்களோட குரூப்போட கான்டாக்ட் கிடைக்குது.
அலாங் வித் தட் நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஸ்டார்ட் அப் எம்பிஏ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லி சாய்ராம் காலேஜில் நடக்குதுன்னு சொல்லி டிசம்பர்லேயே எனக்கு அந்த ப்ரோக்ராம் வாய்ப்பும் கிடைக்குது. 3500 ஃபீஸு, ஸ்டார்ட் அப் எம்பிஏ. சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம உடனே ஏன் ஸ்டார்ட் அப் எம்பிஏ ஏன் படிக்கக்கூடாது, நம்ம இது வரைக்கும் எம்பிஏன்னு ஒரு கோர்ஸை படிக்கல, ஒரு இப்படி இருக்க முழுக்க ஒரு இதை கொடுக்குறாங்களே அப்படின்னு அங்கே போனாதான் தெரியுது. அருண்குமார் பொன்னுசாமி வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, 2 நாள் கிளாஸு. பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் வேணும், பிஎம்சின்னு ஒன்று இருக்கணும், ரோட் மேப்னு ஒன்று இருக்கணும், ரெவன்யூ ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்ட் அப் எம்பிஓவில் நடக்குது. இது முடிச்ச உடனே ஒரு ஸ்டார்ட் அப் டிஎனுக்கு வந்து என்ன மாதிரியான அக்கௌண்டபிள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபேஸ்புக்கில் இன்னொரு ப்ரோக்ராமோட டீட்டெயில் வருது. பிஎஸ்ஜி காலேஜ் இன்குபேஷன் சென்டரில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே ராதிகான்னு சொல்லி ஒரு மேடம் மார்க்கெட்டிங் பற்றியும், தனுஷ் கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் ஒர்க் பண்ண ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. அங்கே 2 நாள் ப்ரோக்ராம். அப்போ போன உடனே நமக்கு வந்து பிஸ்னஸ்னா நம்மளோட ஐடியா மட்டும் பிஸ்னஸ் கிடையாது, கம்ப்ளீட் பிளான் இஸ் கோயிங் டு பி அ பிஸ்னஸ் அப்படின்னு எனக்கு புரிய வருது. இமீடியட்டாக இது எல்லாத்தையுமே இதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறேன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 5 மாதத்தில் கம்ப்ளீட்டாக அந்த இதுக்கு உண்டான எல்லா செட்டப்பையும் மெதுவாக இது பண்ணுறேன். ஸோ அதற்கான இது டிசைன்ஸு, ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறேன், பேக்கிங் மெட்டீரியல், சாம்பிளிங் எப்படி பண்ணணும், மார்க்கெட் ரிசர்ச்சு, இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறேன். அப்போ உடனே இது நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைங்களா, எனக்கு பார்த்துக்க ஆள் இல்லை. உடனே என்னுடைய அண்ணன் ஒருத்தர் வரேன்னு சொல்கிறாரு. அவர் வராரு. அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் நான் கொண்டுட்டு வரேன், ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டுட்டு வரேன். அவர் எனக்கு ரிலையபிளாக இல்லை. ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுறாரு, டீயை வழி நடத்துறாரு, நான் கைட் பண்ணுறேன், இன்புட் கொடுக்குறேன். மிகப்பெரிய போராட்டம். என் மனைவியை ஒருங்கிணைச்சு, என்னுடைய குடும்பத்தை ஒருங்கிணைச்சு இந்த தொழிலை வழி நடத்தி போய்கிட்டே இருக்கணும். பெரிய அளவில் ரெகக்னிஷன் இல்லை. உன்னால் முடியும் பண்ணுன்னு இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களால் முடியும்னு நீங்கள் மட்டும்தான் நம்பணும், நம்ம மட்டும்தான் நம்பணும், நம்மளால் மட்டும்தான் விடியும்னு நம்ம நம்பணும். அப்படின்னு அதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த 2 திருக்குறளும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அது இந்த மோட்டிவேஷனை எடுத்துட்டு நான் தொடர்ந்து இயங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனை தடைகள் வந்தாலும் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்னு. ஸோ மெதுவாக அதை இயங்க ஆரம்பிச்சது. ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அவர் டைம் எடுத்துட்டார் என் பிரதர், அந்த பிஸ்னஸை நான் சொன்னபடி இது பண்ணி. அது வரைக்கும் அவருக்கு நான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தேன். அந்த பிஸ்னஸ் இயங்க ஆரம்பிச்சது. ஸோ முழுமையாக வர பணத்தை எல்லாத்தையும் அதிலேயே போட்டு சொல்லட்டுனேன். எல்லா இதுவும் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணி மெதுவாக எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து அவர் என்கிட்ட வந்து முரண்பட்டு, இல்லை நான் அவரை ஏமாத்துறதை அவர் சொல்லி, ஸோ அந்த ஒரு கிளாஸில் வந்து அவர் என்னை விட்டு போயிட்டாரு. நானே வந்து வேலையை விட்டுட்டு வந்து இந்த தொழில் முழுமையாக எடுத்து வழி நடத்துங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. டிசைட் பண்ணுறேன், என்னோட போனஸ், ராம்கோ போனஸ் வாங்கிட்டு நான் என்னுடைய கார்பரேட் ஜாப்பை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். குவிட் பண்ணிட்டேன். அக்டோபரில் என்னோட ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு டிசம்பரில் ரிலீவ் ஆகி வரேன். 2024 டிசம்பரில் வெளியே வந்துட்டு ஆரம்பித்து மெதுவாக போகிறேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் ப்ரீ சேல்ஸில் இருந்துட்டு போனால் சேர் எடுத்து போட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணக்கூடிய இடங்கள் இங்கே போனால் இது ஒரு பெரிய இதாக இருக்குது. 1 மாத காலம் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அதுக்கப்புறம் நான் மெதுவாக நான் எல்லாம் இப்போ நிறைய இடங்கள் ஆங்கிலம் பேசி பழகினதுனால தமிழ் லாவகமாக என்னால் அது உடனே டக்குன்னு இது பண்ண முடியாமல் அந்த ஒரு ஸ்ட்ரக்லிங்கில் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வந்து டீயை கலோக்கியெல்லாம் பேச ஆரம்பித்து பீப்புளை இன்ட்ராக்ட் பண்ணி வர வச்சு இன்னைக்கு 1 மெட்ரிக் டன் டீ விற்கிறேன். ஸோ 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ, சூட்டபிள் பிளண்ட் ஃபார் டீ ஷாப்ஸ், கெஃபே, ரெஸ்டாரண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கமர்ஷியல் ஃபேக்ட்ரிஸ். இதுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்டை கொண்டுட்டு வரணும். ஏன் சார் 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ? நீங்கள் ஏன் 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீயை தேர்ந்தெடுக்கணும், ஏன் கண்ணன் கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கார்டன் ஃப்ரெஷ் டீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஷ் மெட்டீரியலாகவும் நல்ல ஒரு பிளண்டாகவும் அதை உருவாக்கியிருக்கும். ஸோ இப்போ உடனே நீங்கள் இல்லை கண்ணன், நீங்கள் இப்படி ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்துட்டு நீங்கள் டீ வரீங்களே, டீயை பற்றி நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்களா? எஸ், டீயை பற்றி படிக்கிறதுக்காகவும் நிறைய பயணம் பண்ணி படிச்சிருக்கேன். அதனோட பிளண்டிங், அதனோட டேஸ்டிங், அதை எப்படிலாம் அதனோட ப்ராசஸிங், இது எல்லாத்தையுமே முழுமையாக இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிளண்டை நாங்கள் இது பண்ணுறோம். ஏன் இங்கே தென்னிந்தியாவில் இவ்வளோ டீ இருக்குது, நீங்கள் இங்கே விட்டுட்டு நீங்கள் போய் டார்ஜிலிங்லேருந்து அங்கேருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து டீயை வாங்குறீங்க அப்படின்னு பல பேர்கள் கேட்டிருக்காங்க. ஒரே விஷயந்தான், நான் டீயை பற்றி ரிசர்ச் பண்ணி முடித்து அதை பற்றி முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு எடுத்து அதை சாம்பிளிங்காக நான் பேசின காலகட்டங்களில் நம்பிக்கையாக எனக்கு பேசுனதுல முதல் வெண்டராக பதில் சொன்ன ஒருத்தரை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட மட்டும்தான் டீல் பண்ணுறேன். மோர் தேன் 20 மெட்ரிக் டன், 20,000 கிலோகளுக்கு மேலே நான் விற்றுருக்கேன். 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வெண்டார். ஸோ அவர் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கையாக இருந்தார், நம்பிக்கையாகவும் சொன்னார், இதாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் எங்கேயும் போகலை. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே எனக்கு பேக்கிங் மெட்டீரியல் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே ஒரு ஒன்றரை செய் நன்றே செய் இன்றை செய் கசகசன்னு பல இடங்களில் போய் தேடாமல் ஒருத்தர் மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட மட்டுமே நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவர் கொடுத்த சாம்பிள் தென்னிந்தியாவில் கொடுத்த நம்பிக்கையும் வித்தியாசமாக இருந்ததுனால அவர்கிட்ட இருந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி, குவாலிட்டி டிரான்ஸ்பரன்சி, கம்யூனிகேஷன் டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாத்தையும் பார்த்தப்ப அவர் எனக்கு இவங்க எல்லாமே நான் காசு கொடுத்தா தான் சாம்பிள் அனுப்புனார், அவர் காசை வாங்க சாம்பிள் அனுப்புனாரு. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. ஸோ அவர் அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை எனக்குள்ள கிரியேட் பண்ணாரு. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி அவர் கொடுத்தது எல்லாமே நான் பார்த்ததில்ல, நான் செக் பண்ணதில் எல்லாமே
பெட்டராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் டீயை பற்றி முழுசாக புரிஞ்சது. டார்ஜிலிங் சோர்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது இந்தியாவில். அதுக்கப்புறம் அங்கே நார்த் ஈஸ்ட்டில் இருக்க டெராய் கார்டன்ஸ், டிஆர்ஸ் அண்ட் தென் அசாம்ஸ் இந்த டீயோட பிளண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் அவர் கிட்ட இருந்து கார்டன் ஃப்ரெஷ் டீ அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ அப்படின்றது சூட்டபிள் பிளண்ட் ஃபார் டீ ஷாப்ஸ், கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கமர்ஷியல் ஃபேக்ட்ரிஸ். இந்த செக்மெண்ட்டுக்காக அது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வச்சுருக்கோம். 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் கோல்டு டீ இஸ் அ பீப்புள்ஸ் சாய்ஸ், ஃபேமிலிஸ் சாய்ஸ். குடும்ப நபர்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளண்ட் வித் த பர்ஃபெக்ட் டேஸ்ட் அண்ட் அரோமா, ஸ்ட்ராங் எல்லாமே இருக்கும். இதுவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். அடுத்தது ராயல் டீ. டீ லவர்ஸுக்காகவே 7 ஸ்டார்ஸ் கிளாசிக் ப்ரீமியம் ராயல் டீ வச்சுருக்கேன். சார் எனக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம், எனக்கு ஒரு வெல்னஸ் டீ வேணும் அப்படின்றவங்களுக்கு பியூர் லீஃப் டீ, ஆர்த்தோடாக்ஸ் டைப் ஆஃப் பியூர் லீஃப் டீ 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் லீஃப் டீ இருக்குது. 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் க்ரீன் டீ இருக்குது. சார் நீங்கள் ஏன் சார் டீ மட்டும் கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் காஃபி கொடுக்கக்கூடாது? காஃபி உடனே ஆட் பண்ணிட்டோம். சிக்கமங்களூரில் இருந்து ஒரு ஒரு 2 ஜெனரேஷன்களுக்கு மேலே காஃபியை ப்ரொக்யூர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து சிக்கமங்களூர்லேருந்து ப்ரொக்யூர் பண்ண 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் இன்ஸ்டன்ட் அண்ட் 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் ஃபில்டர் காஃபி கொடுக்குறோம். ஸோ இதை எப்படியெல்லாம் சந்தைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நெட்வொர்க் தான் எனக்கு ஒரு பெரிய முழு ஆத்மார்த்தமான நம்பிக்கையை ஊட்டிய நெட்வொர்க். அவங்க அந்த நெட்வொர்க்கிங்கில் டெய்லி கிளப் ஹவுஸில் பேசுவோம் 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 150-200 மக்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நம்ம பிச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வர ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அது அப்படியே ரெஃபரலாக மாறி அவங்க மூலமாக விரிவடைஞ்சு நம்ம தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க மூலமாக அது விரிவடைஞ்சு ஆன்லைன் அப்படி இது பண்ணி நம்ம இப்போ சமீபமாக வெப்சைட் பில்ட் பண்ணி வெப்சைட் இது எல்லாமே இது பண்ணி நம்ம மெதுவாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம ஃபிசிக்கல் மார்க்கெட்டிங்கில் நம்ம நிறையா டீ ஷாப்ஸ் தான் நம்மளோட ப்ரைம் செக்மெண்ட்டு. ஸோ டீ ஷாப்பில் நல்ல ஒரு கேப் இருக்கிறனால டீ ஷாப்புக்கு ஒரு நல்ல தரமான பொருட்கள் கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக டீயை கொடுத்துட்ருக்கோம். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டீயை வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணி டீ ஷாப்ஸ் தனியாக, சூப்பர் மார்க்கெட்ஸ், மளிகை ஷாப்ஸ் தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிற அடுத்த லெவல் ஆஃப் ஸ்கேலிங்க்கு உண்டான பிளான் எல்லாமே கையில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டீயில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி டீஸ் வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப ஹைபிஸ்கஸ் டீ, ஜிஞ்சர் மின்ட் லெமன் டீ, லெமன் கிராஸ் டீ, ரோஸ் டீ, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி டீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இதோட இது பண்ணி கொண்டுட்டு வரணும்னு. ஸோ இப்படி இந்த நிறைய ப்ராடக்ட்டுகளை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என் கூட தொடர்ச்சியாக எனக்கு நான் செய்யறது சரி தப்பு அப்படின்னு எனக்கு தொடர்ச்சியாக அறிவுரை வழங்கிட்டு இருக்கிறது என்னுடைய அன்பு நண்பர் திரு செல்வ முரளி அவர்கள், அக்ரி சக்தி ஃபவுண்டர். ஸோ அவருடைய ஆதரவில், அவருடைய வழிகாட்டுதலில், வி நெட்வொர்க்கோட வழிகாட்டுதலில், அரவணைப்பில் நான் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இவர்களுடைய வழிகாட்டுதல்கள், இவர்களுடைய திட்டங்கள், நுணுக்கங்கள் அத்தனையும் நான் அவங்க கூட டெய்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுவாக நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவர் தான் என்னுடைய டெக்னாலஜி பார்ட்னர். அக்ரி சக்தி 4Gன்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காரு. அந்த ஸ்கீமில் நாங்கள் மெம்பர் ஆகி அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்னென்ன R&D பண்ணலாம், எப்படி எடுத்துகிட்டு போகலாம், பேக்கிங் எப்படி பண்ணலாம், எப்படி எல்லாமே எங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தினந்தோறும் பயணங்கள் முழுமையாக தொழில் வளர்ச்சி சார்ந்து அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ பொருள் பண்ணோம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் வேணும், பொருளும் வேணும். பட் வரக்கூடிய பொருள் எப்படி வரணுங்கிறதுக்கும் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்றாரு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள்னு சொல்றாரு. ஸோ வரக்கூடிய பொருள் தீது இல்லாமல் நம்ம கைக்கு வரணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஸோ பொருள் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மோசமான பொருட்களை நான் மக்களுக்கு கொடுத்துடக்கூடாது. தரமான பொருள், சீரான தரம், அதுதான் ட்ரஸ்ட்டாக நான் நம்புறது. ஸோ எனக்கு மக்கள் தான் என்னுடைய பொருளில் இருக்கக்கூடிய குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். குவாலிட்டிய பொருட்களை மக்கள் வாங்கி பயன்படுத்த மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளோட தொழில் வளரும். ஏன்னா எங்கள் அப்பா ஸ்ட்ரீட் வெண்டராக பயணம் பண்ண இடங்கள்ல எல்லாமே போன இடங்கள்ல பாத்திரக்கார விட்டு பையனா நீ, கண்ணனா நீ, வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சொம்பில் தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுக்க கூட சொல்லுவாங்க, இது உன் தந்தை வழங்கியது. இத்தனை ஆண்டு காலம் கழித்து உன்னோட தந்தையோட பொருளை நான் ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு தரமான, அன்றைய காலகட்டங்களில் காரைக்குடியிலையும் காரைக்கால்லையும் மதுரையிலையும் நல்ல தரமான எவர் சில்வர் பாத்திரங்களை அவர் கொடுத்து அவர் குவாலிட்டியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்து அந்த நம்பிக்கையை இது பண்ணதுனால எங்கள் அப்பா கிட்ட இருந்து அந்த இதை வந்து எப்பவுமே அந்த குவாலிட்டின்னு இருந்தால் மக்கள் நமக்கு எப்பவுமே ஒரு ரெகக்னைசேஷன் கொடுப்பாங்க. காலத்துக்கும் எனக்கு பிறகும் என் பையனோ என்னுடைய பேரனோ போனாலும் அந்த மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அது ஒரு இன்டேஞ்சபிள் அசட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இது பண்ணியிருக்கோம். இதன் தொடர்ச்சியாக தொழில் சார்ந்து இப்போ TNAU அஃபிலியேட்டட் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அபவுட் டீ
ஸோ அதை முழுமையாக படிக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் டீயை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு 6 மாத கோர்ஸு குன்னூரில் போய் படிச்சுட்டு இருக்கேன். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது தொழில் சார்ந்தும் நிறைய நபர்களை சந்தித்து தொழில் வல்லுநர்களையும் கூட வச்சு இது பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு என்னோட டீயை பற்றி பேசினப்ப பிராண்ட் மைண்ட்ஸ் அப்படின்ற வசந்தகுமார் அவர் எனக்கு இமீடியட்டாக டிசைன்ஸ்க்கும் இதுக்கும் அந்த இமீடியட்டாக ஒரு இது பண்ணி என்னோட ஃபினான்ஸோட சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டான சப்போர்ட் கொடுத்த பிராண்ட் மைண்ட்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்களுடைய இதுக்கு அவங்க எனக்கு ஒரு அந்த செட்டப் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு முழு நம்பிக்கை எனக்கு உருவாச்சு. சந்தைப்படுத்துதல் அப்படின்ன உடனேயே எனக்கு எப்பவுமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு புத்தகத்தில் படித்தேன். ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு கோபிநாத்தோட புத்தகம். உதட்டோடு உதடாக உறவாடுவதை விட உலகில் வேற என்ன உன்னதம் இருக்க முடியும்னு கோபிநாத் என்ன சொல்லுவார். அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் கூட. மக்களை தினந்தோறும் போய் சந்தித்து அவங்களோட பேசி பழகி அவங்களுக்கு அந்த பொருட்களை பற்றின அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த யுக்தியாக நான் பார்க்குறேன். ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சுற்றி இருப்பவர்களும் நம்ம பார்க்குற மனிதர்களும் சந்திக்கக்கூடியவர்களும் அந்த பொருள் சார்ந்து பயன்பாட்டாளர்களை சரியாக சந்தித்து அவங்களுக்கு கொண்டு போய் இந்த பொருளினுடைய தரம், அதை பயன்படுத்தும் விதம், அதனுடைய முழு வழிமுறையும் செய்முறையும் தெளிவுபடுத்தி அவர்களை பயன்படுத்த வச்சு அதை அவர்கள் முழுமையாக உணர வச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணி வியாபாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறந்த யுக்தியாக நான் பார்க்குறேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் அதை தான் பார்க்குறேன். அது நீங்கள் அந்த அனுபவத்தை அவங்களுக்கு நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு இன்டான்ஜிபிள் அசட்டாக இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமரையும் இது பண்ணி அவங்க கிட்டேருந்து மறக்காமல் அவங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுத்து அந்த ஃபீட்பேக்கை கேட்டு அதை அவங்க மூலமாக ரெஃபரன்ஸ் பண்ண வச்சு ஸோ இப்படி தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப காலகட்டங்களில் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணுங்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு துணுக்குகளை வச்சு வழிகாட்டுதல்களை வச்சு ஏஐ பற்றி தொடர்ச்சியாக இது பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாத்துலேயும் நம்ம அடுத்தடுத்த நடவடிக்கைகளை ஈடுபடணும்னு சொல்லி அதில் ஆட் ரன் பண்ணுறதுலேருந்து அதற்காக ஒரு ஆடை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி உடனே ஒரு ரேடியோ ஜிங்கிள் க்ரியேட் பண்ணி ஸோ அதை எல்லாமே ஆட் ரன் பண்ணி பீப்புளுக்கு அப்படியே ரெகுலராக வாட்ஸ்அப் இதில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து வர கஸ்டமர்ஸ் இதெல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல என்றைக்குமே நிறுத்தக்கூடாது. ஏன்னா காலங்கள் அந்த மாதிரி ஒரு வேக ஓட்டத்தோட முழுமையாக ஒரு போட்டி மும்முனை போட்டின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்துல தன்னை அதற்கு தகுந்த மாதிரி காலங்கள் மாற தன்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஸோ அதில் முழு கவனத்தையும் செலுத்தி தொடர்ச்சியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என் மனைவி படிக்கிறாங்க. என்னுடைய மனைவியோட முழு ஆதரவோட அவர்களுடைய தொடர் ஆதரவால் அவங்க என்னை அரவணைச்சு ஒருங்கிணைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னோட இல்லற தோழி அவர்களுடைய முழு இதோட அவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஃபிசிக்கல் மார்க்கெட்டிங் நான் போயிட்டு டெய்லி சாம்பிளிங் பண்ணுறது, கொடுத்த சாம்பிளிங்ஸை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி இதை எல்லாமே ஃபாலோ பண்ணி சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் மார்க்கெட்டிங் நான் முழுமையாக நம்புறேன். ஸோ ஃபிசிக்கல் மார்க்கெட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் இதையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சந்தைப்படுத்துதலில் ஜெயிச்சிட முடியும். தண்ணிக்கு அப்புறம் மக்கள் அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இருக்குது அப்படின்னா அது டீ தான். இந்த டீயில் மக்களோட புரிதல் என்ன இருக்குது, தேநீர் சார்ந்து மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அவர்களுக்கு என்னென்னலாம் புரியாமல் இருக்குது. ஸோ அப்போ அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்தினா அந்த தெளிவு சார்ந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நம்பிக்கை ஊட்டுனா அவங்க அந்த பொருளை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்க என்னென்ன காரணிகளை அலசி ஆராயிறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஆராய்ச்சி பண்ணி ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை பொசிஷன் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்டை அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குவாலிட்டியோட நிறைவான தரம், ஒரு சீரான விலை, ஏற்கக்கூடிய வகையில் மக்கள் ஏற்று அதை வாங்கக்கூடிய வகையில் டிசிஷன் எடுத்து வாங்கக்கூடிய வகையில் ஒரு விலையும் இருந்ததுன்னா அவர்கள் கட்டாயமாக முயற்சி பண்ணுவார்கள். டீயினுடைய சந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் தயாராகக்கூடிய தேயிலையோட அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 1300 மில்லியன் கேஜஸ். 1300 மில்லியன் கேஜஸில் 200 சொச்சம் மில்லியன் கேஜஸ் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மில்லியன் கேஜஸ் டொமஸ்டிக். கிட்டத்தட்ட 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் 140 கோடி மக்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ டீ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை. இந்த சந்தையில் இந்த மக்களுக்கான டீயை நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இந்த மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட நம்பிக்கையை ஊட்டி நிறைவான தரமான பொருளை கொடுத்து நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 7 ஸ்டார் கிளாசிக் பிரீமியம் டீயினுடைய இலக்கு. இது வரைக்கும் எனது முழுமையான வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சந்தித்த இடர்பாடுகளிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கிட்டது ஒரு தொழில் முனைவா எப்படி மாறிச்சு, நம்ம தொழிலை எப்படி எடுத்துகிட்டு வந்தோங்கிறத தொடர்ச்சியாக பார்த்தோம். இன்னைக்கு வாழ்க்கையில் நன்றி விசுவாசத்தோட எப்பவுமே இருக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதை விட மிக முக்கியமானது
காலத்தினார் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த உலகத்தை விட பெருசு நமக்கு சமயம் பார்த்து செய்த உதவி அப்படின்னு நான் இடர்பாடுகளாக நான் துன்புற்ற காலங்கள் எல்லா தருணங்கள்லையும் எனக்கு உதவி செஞ்ச யாவற்ற பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டுமின்றி நன்றி உணர்வோடையே இருக்கணும். இந்த சமுதாயத்தில் நமக்கு இன்னைக்கு ஒரு கைப்பிடி சோறு வருது அப்படின்னா அது 1000 மக்களினுடைய உழைப்பை கடந்து நம்ம கைக்கு வருது. ஸோ இந்த உலகத்தில் உள்ள யாவற்ற பேருக்கும் உழைக்கின்ற அத்தனை உழைப்பாளர்கள் வர்க்கத்திலிருந்து அனைவருக்குமே நன்றி உணர்வோட நாம் தினந்தோறும் நன்றி சொல்லி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி துவங்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எனது வாழ்க்கையோட இலக்கு அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக சொல்லணும், அமைதிப்படையில் சொல்ல மாதிரி, ஏன்டா அமாவாசை உனக்கு வாழ்க்கையில் லட்சியம் கிச்சியெல்லாம் ஒன்றும் இல்லையாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த டைலாக் எனக்கு அடிக்கடி உறுத்திக்கிட்டே இருக்கும். லட்சியம் இலக்கு அப்படிங்கிறது நம்மளாலையும் ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண முடியும், நம்மளாலையும் ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தன்னம்பிக்கை. கட்டாயமாக அதை செய்வேன், அதை செய்யணும், அதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் வழி நடத்திட்டு போகணும். அதுக்கு அருட்பேராற்றல் எனக்கு எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக இருக்கணும்னு அருட்பேராற்றல்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை போகணும். இலக்குங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கும் ஒரு பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணி நம்ம டீ விற்கணும், தரமான பொருளை தரமான மக்களுக்கு எப்பவும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அது. சமீப காலங்களில் பார்க்கக்குள்ள நான் தினந்தோறும் டீ கடைக்கு பயணம் பண்ணுறதுனால செய்தித்தாள்களை படிக்கிறதுல இருந்து பார்க்குற விஷயங்கள் ரொம்ப மனசை வேதனையுற செய்யும் சில நேரங்களில். ஃபஸ்ட்டு விஷயம் மாணவர்களோட தற்கொலை. இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். நான் ஒரு டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆக முடியாமல் போயிடுச்சு, இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆக முடியும்ச்சு. ரிவர்ஸாக திங்க் பண்ணுங்க, சிம்பிள். உங்களால் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இன்ஜினியர் ஆக முடியலையா, 1000 இன்ஜினியருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்னு யோசிங்க. என்னால் 1000 இன்ஜினியருக்கு வேலை கொடுக்க முடியும்னு நம்புங்க. நான் ஒரு டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆக முடியலையா, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி 100 டாக்டருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்னு யோசிங்க. ரிவர்ஸ் திங்க், ரிவர்ஸ், அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு எதுக்கு நம்மளோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஸோ எடுத்த இந்த பிறவியினுடைய நோக்கமே நம்ம பிறவி பயணம் அடையிறதுக்கு தான். அறம் பொருள் இன்பம் வீடு பேர் அடையாமல் இந்த இதை இது பண்ணிக்கிறது மடத்தனம். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது ரொம்ப முக்கியம். யாரும் அந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு மட்டும் போகாதீங்க. உங்களுக்கு சிரமமாக இருந்தது, நீங்கள் மனசு விட்டு பேசணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் போய் தைரியமாக பேசுங்க. பேசுனீங்கனாலே எழுதுனீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். இலக்குங்கிறது இதுதான் இலக்கு, இதுதான் இதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்காதீங்க. சூழல்கள் வர வர அது உருமாறிக்கிட்டே இருக்கும், உங்களை அது மாற்றி அமைக்கும். அதான் இந்த இயற்கை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஸோ நீங்கள் எதை கண்டும் பயப்படாதீங்க. இன்று எது உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதுன்னு கீதாசாரம் சொல்லுது. எதுவுமே நிரந்தரம் இல்லாதது இந்த வாழ்க்கையில். ஸோ நிரந்தரம்னு நம்பி ஏமாந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. ஸோ அதுதான் நான் மோட்டிவேஷனாக நான் அடுத்த தலைமுறையினருக்கு சொல்கிறது. முடியும்ங்கிற ஒரு வார்த்தையை தவிர, தன்னம்பிக்கையை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாது. தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையும் எண்ணமும். எண்ணம் தான் சொல்லாக மாறும், சொல்தான் செயலாக மாறும், செயல்தான் உங்களுடைய பழக்கமாக மாறும், உங்கள் பழக்கம்தான் உங்களுடைய விதியாக மாறும். ஜெயா டிவி வழங்கும் மாத்தியோசி ப்ரோக்ராம் மூலமாக என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவமும் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு மன மகிழ்ச்சியை தந்திருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.